வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். யாக்சா மற்றும் சோஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபாங் பூமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்டே, சிறு, மரம், பொரு மற்றும் மாவோ. எம்ஜிஆர் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசா தாச சாகித்யா ராகமாயலமௌலகாலாவை நிறுவியிருக்காங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 நம்ம எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 65 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை பகுதி 11 சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890களில் சோட்டாநாக்பூர் பகுதியில நடந்துச்சு. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. நிஷ்டா 2019, சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுண் பாரத் 2021, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014, அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018, பிரதமர் விஸ்வகர்மா 2023 சிறு குறு நிறுவன அமைச்சகம், அம்ரித் பாரத் நிலைய திட்டம் 2023, பிரதமர் இ பஸ் சேவை 2023 வீட்டு வசதி அமைச்சகம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? தீபக் மித்தல். 2025ஆம் ஆண்டு பேராசிரியர் வி.கே. கோகாக் விருதை பெற்றவர் யார்? ஆனந்த் வி பாட்டீல். அலாஸ்காவில் இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு இராணுவமான யுத்த அபியாசை நடத்தியது? அமெரிக்கா. மார்கன் ஸ்டான்லி நிதியாண்டு 2026ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பை எவ்வளவு சதவீதமாக உயர்த்தியுள்ளார்? 6.7. புதிய கணக்கு தலைமை கட்டுப்பாட்டாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? டி.சி.ஏ. கல்யாணி. சைலேஷ் மேத்தா இந்திய உரசங்கத்தின் சங்கத்தின் தலைவர். ரவி அகர்வால் சிபிடிடி தலைவர். அஜய் சேத் IRDA தலைவர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர் ஏ ராஜாராம். பிரதமர் மோடியின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அனீஷ் தயாள் சிங். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய ஆசிரியர் விருதை எத்தனை ஆசிரியர்கள் பெற்றனர்? மொத்தம் 45. தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது 15 பேர் வாங்கியிருக்காங்க. பால சாகித்ய புரஸ்கார் விருது 24, யுவ புரஸ்கார் 23. இந்திய ராணுவம் எந்த மாநிலத்தின் கமம் பகுதியில் யூத் கௌஷல் 3.0 பயிற்சியை நடத்தியது? அருணாச்சல பிரதேசம். இந்திய ராணுவம் அருணாச்சல பிரதேசத்துல பிரச்சண்ட் பிரகார் பயிற்சி நடத்தியிருக்காங்க. அப்புறம் ரயாங் ராணுவ நிலையத்துல ட்ரோன் பிரகார் பயிற்சி நடத்தியிருக்காங்க. அசாம்ல ஆரோக்கிய சேத்து பயிற்சி நடத்தியிருக்காங்க. சமன்வய சக்தி பயிற்சி அசாம் மற்றும் மணிப்பூர்ல நடந்துச்சு. எந்த நாள் வானளவிய கட்டிட தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 3. ஸ்கை ஸ்கிராப்டர் அதாவது வானளவிய நாளுடைய தந்தை வந்து லூயிஸ் H. சொலிவன். ஜூலை 22 உலக மூளை சுகாதார தினம். ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் தினம். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினம். ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம். ஆகஸ்ட் 19 உலக மூத்த குடிமக்கள் தினம். இந்தியா முழுவதும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆதரிப்பதற்காக எந்த வங்கி DPIIT உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ICICI வங்கி. நம்ம இந்தியாவுடைய ரெப்போ விகிதம் 5.5, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.5. எக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி CSK மற்றும் குஜராத் டைட்டன்ஸுடன் கூட்டாண்மை புதுப்பிச்சிருக்காங்க. சரஸ்வதி கூட்டுறவு வங்கி நியூ இந்தியா கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் கழுகு அறிவு போர்ட்டலை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? அசாம். அசாம் மாநிலம் முக்கிய மந்திரி மகிழா உத்தியமித்த அபியான் முயற்சி தொடங்கியிருக்காங்க. ஹிமந்த பிஸ்வ சர்மா சோன்பூர்ல இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வச்சிருக்காங்க. அசாம் மாநிலம் CM ஃபிளைட் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.